ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்னைக்கு நம்ம விளையாட்டு சமையல் என்ன பார்க்க போறோம்னா, எப்பவுமே நம்ம முகம் பிரைட்டா இருக்க என்ன பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம் எடுத்துக்கலாம். 8 பாதாம் எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சிட்டு வரேன். இப்போ பாருங்கள், எல்லா பாதாமுக்கும் தோல் எடுத்தாச்சு. இது ஃபைனல் பாதாம். இதுக்கும் தோல் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்துக்கும் தோல் எடுத்துட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றியே போட்டுடலாம், அப்போ தான் அரையும். போட்டாச்சு, நல்லா அரைச்சிருவோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கா, நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு இன்னொரு பொருளோடு இதை சேர்க்கணும். எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கர்ச்சீஃபில் வச்சிடுங்க. கிண்ணத்தில் வச்சு இந்த தயிரை இதுக்கு மேலே ஊற்றி, இதோட கெட்டித்தன்மை மட்டும்தான் வேணும், நம்மளுக்கு அந்த தண்ணி தன்மை வேண்டாம். அதனால இதை முதல்ல நம்ம கெட்டியாக எடுத்துக்குவோம். அந்த தயிரை புழிஞ்சிங்கன்னா அந்த தண்ணிலாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கணும். புழிஞ்சிட்டு அந்த தண்ணிலாம் வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ தண்ணி இருக்கும் தயிரில். இந்த தண்ணி தன்மை இருக்கக்கூடாது. கடை தயிராக இருந்தால் கூட ஓகே தான். ஃபுல்லாக இப்போ புழிஞ்சி எடுத்தாச்சு. இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தயிரில். இந்த தண்ணியை ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக ஆகணும் தயிர். பார்த்திங்களா எப்படி சாஃப்டாக இருக்குது? இந்த மாதிரி கெட்டியாக ஆகணும். இதை இதில் வச்சுட்டு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இருங்க, இப்போ இதை கிண்ணத்தில் மாற்றிடுவோம். நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இந்த தயிர் நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கன்ஃபார்மாக வரும். கொஞ்சோண்டு போட்டால் போதும், நல்லா பலன்னு ஆகிடும் உங்கள் முகம். இது கெட்டி தன்மை இருக்குது பார்த்திங்களா, நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாமை இதில் சேர்த்துடணும். இங்கே இருக்குது பாருங்கள். இதை இதில் சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதுனால நல்லா இது கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கெட்டி பதமாக ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியாக தானே இருந்துச்சுன்னு நினைக்காதீங்க. இது நல்லா இப்படி கெட்டி ஆகிடும். இதை 1 வீக்குக்கு ஃபேஸில் நல்லா போட்டு அப்ளை பண்ணுங்கள். தயிர் சேராதுன்னு நினைக்கிறவங்க பாலாடை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக குட் ரிசல்ட் இருக்கும். இதுக்கு நல்லா முகம் பொலிவாயிடும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா இருக்கும். அந்த பாதாமும் தயிரும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அந்த ஷைனிங் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமாட்டி இதை என்ன பண்ணுங்கள், ரொம்ப ட்ரையாக விட்டுறாதீங்க. ஃபேஸில் போட்டுட்டு ஈரப்பதம் இருக்கும் போதே இதை கழுவிடுங்க. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் போதே கழுவுங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவுங்க உங்கள் ஃபேஸை. கண்டிப்பாக நான் 100% சொல்கிறேன், இதில் ரிசல்ட் இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்